Hello friends, welcome to Sofel's cooking. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி ரொம்ப டிஃபரண்டான சொரக்காய் பிரியாணி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு குக்கர்ல பிரியாணி செய்ய போறேன். சோ குக்கர் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கீ, 1 டீஸ்பூன் ஆயில் ஊத்திட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி, 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்சிருக்க ஒரு ஆனியனையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். கொத்தமல்லி, புதினா ரெண்டுமே 1 கைப்பிடி அளவு இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். நான் இன்றைக்கி 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பிரியாணி செய்கிறேன். நீங்கள் அதிகமாக செய்யும் போது குவான்டிட்டியை டபுள் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் சொரக்காய் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கோங்க. நம்ம குக்கரில் வைக்கிறதுனால சின்ன சைஸாக கட் பண்ணிங்கன்னா சொரக்காய் குழஞ்சிரும் சீக்கிரமாக. இன்றைக்கி நான் 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றலாம். பாஸ்மதி அரிசியை ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். ஊற வச்ச அரிசியை நல்லா கொதி வந்த உடனே நம்ம ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுவோம். சும்மா லைட்டாக கிளறுங்க. கிளறிட்டு குக்கரை விசில் போட்டு மூடி வச்சிடலாம். 3 விசில் வந்தோடனே ஸ்டாப் பண்ணிடலாம். ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனோடனே நம்ம ஓப்பன் பண்ணுவோம். அப்போ தான் சாப்பாடு ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்கும். ரொம்பவே குயிக் அண்ட் சிம்பிளாக சொரக்காய் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. யூஷுவலான டேஸ்ட்டில் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பிரியாணி செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.